ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்பவே தேங்க்ஸுங்க. நம்ம சேனல் இப்போ வந்து 40K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி போயிட்டுருக்கோம். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் அமெரிக்காவை பற்றி இன்னும் புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நாம் இன்றைக்கி சாண்டா க்ரூஸ் பீச்சுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம். வீட்டிலேருந்து 1 hour டிஸ்டன்ஸில் இந்த பீச் இருக்குது. குழந்தைங்க யூஎஸ் வந்ததுலேருந்து ரொம்ப நாளாக பீச்சுக்கு போகணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து கிளைமேட் நல்லா இருந்துச்சு, சரி கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அப்படின்னு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம இருக்கிறது தான் சாண்டா க்ரூஸ் வார்ஃப் அப்படின்றாங்க. கரையிலேருந்து ஒரு 2 மைல் டிஸ்டன்ஸுக்கு வந்து இந்த பிரிட்ஜ் மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே நின்று நம்ம வந்து சுற்றி இருக்கிற இடத்த எல்லாத்தையுமே வந்து வேடிக்கை பார்க்க முடியும். இதுக்கு மேலே நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இங்கே பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு $1 அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ காரை உள்ள வரைக்கும் கொண்டு வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பணும். நிறைய பேர் வந்து ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடலுக்கு நடுவில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னும் போதே எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இங்கே நிறைய பேர் வந்து கப்புள்ஸாக வந்து ஸ்விங் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதை விட நான் இன்றைக்கி நிறைய சீல்ஸ் பார்த்தேங்க. இது எல்லாமே வந்து தண்ணிக்குள்ளேருந்து ஜம்ப் பண்ணி அந்த மரத்துக்கு மேலே படுத்துட்டு சூப்பராக ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நிறைய சத்தம் வேற போட்டிருந்தது. குழந்தைங்களாம் ரொம்பவே ஆவுன்னு கத்திக்கிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இதுங்க பாருங்கள், நீச்சல் அடிக்கிறத பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குல்ல. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே நடந்து பக்கத்தில் போர்ட் வாக் அப்படின்னு இன்னொரு இடம் இருக்குது, அங்கே போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த போர்ட் வாக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சர்ஸான ரைட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய கேம்ஸு ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் செலிப்ரிட்டிஸ் மாதிரி சூப்பராக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு ஷாப்லேயும் நின்று நிறைய கேம்ஸு ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய ஷாப் இருந்துச்சு, ஐஸ்கிரீம் ஷாப்பு, சாக்லேட் ஷாப்பு, அப்படி இப்படின்ட்டு. அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம ஊர் திருவிழா செட்டப் மாதிரியே இருந்தது. ரிங்கு போட்டு விளையாடுறது, பலூன் செட்டப்பு அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் உள்ளே வந்து நாங்கள் பீச்சுக்குள்ளே நடக்கலாம் அப்படின்ட்டு உள்ளே வந்தோம். இந்த ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆறு வந்து கடலில் கிடக்கிற இடமா இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நிறைய சீகல்ஸ் எல்லாம் இருந்தது. சூப்பராக அழகாக விளையாடிக்கிட்டு இருந்துச்சுங்க. குழந்தைங்க எல்லாருமே வந்து பசிக்குது அப்படின்னதுனால சரி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு சாப்பிட உட்காந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் போய் விளையாடுவோம் நாங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி கண்டிப்பாக விளையாட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு பசிபிக் பெருங்கடல்? இதுக்கு தான் சைலண்டா கூட்டு வந்தேன். குழந்தைங்கள்லாம் மண்ணில் வந்து நாங்கள் கேசல் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் என் பொண்ணுங்க வந்து நாங்கள் சிப்பி பொறுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி பக்கெட்டை தூக்கிட்டு அங்கேயும் எங்கேயும் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. நான் லைட்டாக தண்ணியில் காலை வச்சதுக்கே ஐயோ என்ன இப்படி குளிருது அப்படின்ட்டு இருந்தேன். ஆனால் இங்கே குட்டி குட்டி பசங்கள்லாம் வந்து ஜாலியாக சர்ஃப் பண்ணிக்கிட்டு விளையாடிக்கிட்டு குளிச்சுக்கிட்டுலாம் இருந்தாங்க. எப்படிடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டைம் போனதே தெரியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இங்கே உப்பு ஆட்டெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். எல்லோரும் பார்க்குறவங்கலாம் கேட்டாங்க, இது என்ன கேமு, இதோட ரூல்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நம்ம ஊர் கேமை இங்கே வந்து அமெரிக்காவில் பரப்புவோம் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. செம்ம டே இன்னைக்கு. காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் செம்மையாக ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி வந்து யூஎஸ் வந்து நம்ம பீச்சுக்கு வந்திருக்கோம். குட்டீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு வந்துட்டு நம்ம எதுவும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். காலையிலேருந்து நைட் வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். அதுவுமே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் நல்ல நல்ல இடத்துக்குலாம் போயிட்டு இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி நிறைய வீடியோஸ் போடுறோம். பாய். சூப்பரான டே இன்னைக்கு. காலையிலேருந்து நைட் போகிற வரைக்குமே அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். நிறைய விஷயம் இருந்தது பசங்க வந்து இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. எங்களோட
சூப்பரா விளையாடினாங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு உப்பாட்டெல்லாம் விளையாடணும். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க யாராவது இங்க பே ஏரியா பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சாண்டா ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட